ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாக்கம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னிலேருந்து நம்ம சேனலில் போடுற தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபிஸ் உங்களுக்கு வரும். இல்லைன்னா நீங்கள் அதை மிஸ் பண்ணிடுவீங்க. அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபீஸில் ஒரு காரம் ஒரு ஸ்வீட் ரெண்டும் பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே ரொம்ப ஈஸியானது. முக்கியமாக பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதிலேருந்து ஸ்வீட் இல்லைன்னா காரத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இதில் நான் சின்ன சின்ன டிப்ஸும் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளி அப்படின்றது தீமைகளை அகற்றி நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக கொண்டாடப்படுகிறது. அதனால தான் தீபாவளி திருநாள் அன்று நம்ம வீட்டில் நல்லா விளக்கேற்றி தீமை என்கின்ற இருள் நீக்கி நன்மை என்கின்ற ஒளி பரவட்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம தீபாவளி அன்னைக்கு விளக்கேற்றி நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். நரகாசுரன் இறந்த தினமாகவும் இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறது. வரப்போகிற நாட்கள்லாம் தீபாவளியை பற்றி சின்ன சின்ன குறிப்புகள் பார்க்கலாம். இப்போ என்னென்ன ரெசிபிஸ் பண்ணியிருக்கேன்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. பாதுஷா பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மைதாவை எடுத்துக்கலாம். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இங்கே கொடுத்துருக்கிற அளவுலேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த பாதுஷா ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. முக்கியமாக தீபாவளிக்கு பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் இங்கே நெய் விட்டுருக்கேன். நெய்யும் இங்கே கொடுக்கப்பட்ட அளவுலேயே நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா கொஞ்சம் போட்டுக்கிறேன். சமையல் சோடா. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சலிச்சு வச்ச மைதா மாவை சேர்த்துக்கலாம். இந்த பாதுஷாக்கு உள்ள லேயராக வரணும். நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ நான் வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை பிசைஞ்சிக்கிறேன். தண்ணி விடும்போது பார்த்து விட்டு பிசைஞ்சிக்குங்க. இதுக்கு அதிகமான இன்கிரீடியன்ட்ஸ் தேவையில்லை. மைதா மாவும் நெய்யும் இருந்தால் போதும். இந்த மாதிரி நம்ம பக்குவத்தில் மாவை பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், லேயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நான் இப்போ பிசைஞ்ச மாவை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 30 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மாவு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக எடுத்து இந்த உள்ளங்கையில் ரவுண்ட் பண்ணிக்கலாம். நல்லா உள்ளங்கையாலேயே உருட்டி ஒரு ப்ரெஸ் பண்ணி நடுவில் ஒரு ஹோல் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் டிசைன் போடணுன்றதுக்காக ஃபோர்க் எடுத்து இந்த ஓரம் ஃபுல்லாக எனக்கு விருப்பமான டிசைனில் நான் இதை பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால்
இந்த மாதிரி ஃபோர்க்கில் ஒரு அழுத்தி கோடு போட்டுக்கலாம். இப்படி இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி வச்சிடலாம். ஆனால் எப்போவுமே அதை மூடி போட்டு வச்சுருங்க. இப்போது சுகர் சிரப்புக்காக ஒரு கடாயில் சர்க்கரை போட்டிருக்கேன். அது முங்குற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா இலக்கி விட்டுக்கலாம். இப்போது ஒரு கம்பி பதம் வரணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு இருக்கலாம். பாருங்கள். இந்த மாதிரி இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ஒரு கம்பி பதம் அப்படியே ரீட்டைன் ஆகிறதுக்காக நான் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டுக்கிறேன். இப்போ எலுமிச்சை சாறு விடலைன்னா கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். இப்போ இதோட வாசனைக்காக குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்ககிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, ஏலக்காய் தூள் இருந்தால் சேர்த்துக்குங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காய் தூளை சர்க்கரை 2 ஏலக்காய் போட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சிட்டோன்னா நம்ம எப்பப்போ ஸ்வீட் பண்ணணுமோ அந்த டைமில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும் ஃப்ளேமு. இப்படி ஒன்று ஒன்றா நம்ம ஆயிலில் போட்டுடலாம். இந்த மாதிரி போட்டோன்னே பபிள்ஸ் வந்துடும். ஃபஸ்ட்டு சிம்மிலேருந்து மீடியம் ஹீட்லேயே இருக்கணும் ஃப்ளேமு. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். கொஞ்சம் கலர் மாறும். உள்ளே எல்லாம் வேகணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா கலர் மாறி வருது. இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம். இப்போது வெதுவெதுப்பான சர்க்கரை பாகில் போட்டுடலாம். சர்க்கரை பாகு கொஞ்சம் வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி போட்ட பாதுஷா 2லேருந்து 3 நிமிஷம் சர்க்கரை பாகில் இருக்கட்டும். இந்த மாதிரி சர்க்கரை பாகில் போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இது இந்த மாதிரி நமக்கு சுவையான பாதுஷா தயாராகிடும். பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு அதை விட அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இப்போது ரிப்பன் பக்கோடா பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், முதல்ல பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம். இதோட நான் வெள்ளை எள்ளு எடுத்துருக்கேன். இதை நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது பெருங்காயத்தை இந்த தண்ணியில் ஊற வச்சிடலாம். நம்ம இந்த பெருங்காய தண்ணியை தான் இந்த மாவு பிசையத்துக்கு உபயோகிக்க போகிறோம். இப்போ முதல்ல அரிசி மாவை எடுத்து நல்லா சலிச்சிடலாம். இந்த ரிப்பன் பக்கோடா ஈஸியாக பண்ணிடலாம். தீபாவளி ஸ்பெஷல்னே சொல்லலாம். இதை ஒரு அருமையான ஸ்நாக் இது. இப்போ நம்ம இதோட கடலை மாவும் சேர்த்துக்கலாம். அதையும் சலிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கல்லையை மிக்சியில் பிடிச்சி வச்சுருந்தேன். இப்போ அதையும் நல்லா சலிச்சுக்கலாம். நல்லா மொறு மொறுன்னு நமக்கு ரிப்பன் பக்கோடா கிடைக்கும். இப்போ இதோட நம்ம அரைச்ச பச்சை மிளகாய், வெள்ளை எள்ளு, விழுதை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா கூடயும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது பெருங்காய தண்ணி
எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயிலை நல்லா சுட வச்சு இதோட சேர்த்துக்கலாம். நல்ல கிறிஸ்பியான ரிப்பன் பக்கோடா நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மாவு பிசையும் போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பார்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த அச்சு தான் நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறேன். இப்போ இந்த நாழியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா தடவி ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக பிழியறதுக்கு வரும். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சா தான் நல்லா கரகரப்பாக நமக்கு வரும். ஃபஸ்ட்டு பிழிஞ்சவொடனே இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் வரும். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பபிள்ஸ் எல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் அடங்கியிருக்கும். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா மாவையும் நம்ம பக்கோடாவாக பிழிஞ்சு எடுத்துடலாம்.